பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதல் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனா உங்களுடைய வழி நடத்துதலை பாருங்க. நான் எதனால் தூண்டப்படுகிறேன், எதனால் ஏவப்படுகிறேன்? அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காரியம் செய்யும் போது ஏவுதல் இருக்கும், தூண்டுதல் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவை நீங்க பார்க்கும்போது அது பாவமாக இருக்கிறது, இச்சைக்குரியதாக இருக்கிறது, இடரல் கேட்ட நிலைமைக்கு இருக்கிறது. அப்படியானால் அந்த தூண்டக்கூடிய, அந்த ஏவக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்குள் இருந்து செய்யக்கூடியதான அந்த நபர் தேவ ஆவியா அல்லது அது சாத்தானா என்று நீங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டும். அதன் கிரியைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஜெபஜீவியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியில் முன்மாதிரியாய் ஒரு மனுஷன் இருக்க வேண்டுமே, ஆனால் அந்த மனுஷனுக்கு ஜெபஜீவியம் அவசியம். ஒரு காரியத்தை சொல்றேன். பிரெஞ்சு நாட்டுல உள்ளதான ஒரு மனுஷன், அந்த மனுஷன் உலகெங்கும் சுற்றி தெரியக்கூடிய ஒரு மனுஷன், பெரிய பணக்காரர். ஐரோப்பியா கண்டம் ஃபுல்லா சுற்றி கறங்கினார். ஒரு கடையில ஒரு சின்ன கல்லை பார்த்தார். அந்த கல் அழகாக வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவருடைய கண்கள் பறித்தது. அதை வாங்க வேண்டும் என்று தோணியது. அந்த கடைக்காரன் சொன்னார், ஐயா, இந்த கல் இப்பொழுது இப்படி இருக்கிறது, இரவிலே நீங்க ஒரு லைட்டுமே போட வேண்டாம், இந்த கல்லை மாத்திரம் வைத்தாலே போதும், அந்த கல் அவ்வளவாய் வெளிச்சத்தை தரும் என்று சொன்னார். அந்த கடைக்காரர் சொன்ன விலைக்கு கொஞ்சமும் குறைக்காமல் அப்படியே பணத்தை கொடுத்து அதை வாங்கிவிட்டார். வீட்டிற்கு போனார். மனைவியிடம் சொன்னார், நல்ல ஒரு கல்லை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இந்த கல்லை என்னதுங்க இருக்குதுன்னு கேட்டேன். இந்த கல் இரவு நேரத்திலே நன்கு பிரகாசமா இருக்குமா. சின்ன கல்லு தான், ஆனா அதனுடைய வெளிச்சம் அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால லைட்டே தேவையில்லை என்று கடைக்காரன் சொன்னான். இரவு வரைக்கும் காத்து இருந்தாலும் எப்பொழுது இரவு வரும் சோதிச்சு பார்க்கலாம் என்று. இரவு வந்த பிறகு வீட்டிலே உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணார்கள். அந்த கல்லை நடுவிலே வைத்து உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள், வெளிச்சம் வருமா வராதா என்று. பார்த்தார்கள், வெளிச்சம் வரவே இல்லை. அங்க இங்க திருக்கி எடுத்து பார்த்தாங்க, வெளிச்சமே வரல. சோர்ந்து போனாங்க. ஐயோ, வீணா செலவு பண்ணி விட்டேனே என்று புருஷன் சொல்ல, உம்மையும் நம்பி இதுக்காக நான் காத்திருந்தேன்னு சொல்லி மனைவி சொல்ல, துக்கத்தோடு இரவு படுத்து விட்டார்கள். காலையிலே மனைவி எழும்பும் போது எழுத்துக்களை பெரிதாக விரித்து காட்டக்கூடியதான அந்த கண்ணாடியை எடுத்து அந்த கல்லில் ஏதாவது இருக்குதா என்று ஒரு யோசனையோடு அந்த கல்லை எடுத்து அந்த மனைவியானால் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே சிறிய எழுத்திலே பொறிக்கப்பட்டிருந்தது. என்ன பொறிக்கப்பட்டிருந்தது என்றால், நான் இரவிலே பிரகாசமாய் ஒளி கொடுக்க வேண்டுமே, ஆனால் பகல் முழுவதும் என்னை வெளிச்சத்திலே, வெளிச்சம் படுகிற விதத்திலே என்னை வைக்க வேண்டும் என்று. இதுதான் ரகசியம் என்று சொல்லி காலையிலே நன்கு சூரிய ஒளி படுகிறதான இடத்திலே அந்த கல்லை வைத்தார்கள். இரவு நேரத்தில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணினார்கள், அதை வைத்தார்கள். அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த கல்லுக்கு ஒளிரும் தன்மை இருக்கிறது, ஆனால் ஒளிரும் தன்மைக்கு ஒரு காரியம் அவசியமா இருக்கிறது. அதான் முக்கியம். கல் ஒளிரும் தன்மை இருக்கிறது, அந்த ஒளிரும் தன்மைக்கு பகலிலே சூரிய ஒளியிலே வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முன்மாதிரியாக ஜீவியம் ஒரு மனுஷன் செய்ய வேண்டுமே, ஆனால் அந்த மனுஷன் தேவ ஆவிய உடையவனாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் எப்பொழுதாவது ஒரு முறை அந்த மனுஷனுக்கு ஒரு தூதை கொடுத்து விட்டு மற்ற நேரங்களில் இல்லாதவராக இருக்குமே, அந்த மனுஷன் பின்மாறி போவான். ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் பரிசுத்தாய் நிறைவை சம்பூர்ணமாய் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அந்த மனுஷனுக்கு ஜெப ஆவி தேவை. கல் ஒளிர வேண்டுமே ஆனால் சூரிய ஒளி தேவை. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டுமே ஆனால், ஒரு மனுஷன் முன்மாதிரியான ஜீவம் செய்ய வேண்டுமே ஆனால் அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ண தெரிய வேண்டும். ஜெபத்திலே தடை இருக்கக்கூடாது. அந்த மனுஷனுக்குள்ள ஜெப ஆவி இருக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க தாகம் பெருக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் முன்மாதிரியான ஜீவியம் செய்ய முடியும். ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள முடியும். தனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் அனல் மூட்டி இன்னும் அதிகமாய் பெருக்க முடியும்.